ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கை ராஜி யூடியூப் சேனல். நம்மளோட குக்கிங் வீடியோவில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த ரொம்ப பிடித்தமான ஒரு ரெசிபின்னே சொல்லலாம். இது வந்து நெய்வேத்தியமாக திருச்செந்தூரில் சூரசம்ஹாரத்துக்கு அப்புறம் படைக்கப்படுற ஒரு ரெசிபி தான். திருப்பாகம் தான் நாம் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹல்வாவுக்கும் மைசூர் பாகுக்கும் நடுவில் இடைப்பட்ட ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய இந்த திருப்பாகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு முதல்ல நம்ம பார்த்துடலாம். திருப்பாகம் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நம்ம வந்து ஒரே அளவால் ஆன ஒரு டம்ளர்லேயோ அல்லது ஒரு கிண்ணத்துலேயோ மெஷர் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு அந்த அளவு வந்து சரியாக வரும்ன்றதுக்காக 1 கப்பு கடலை மாவு, 1.5 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு முந்திரியை வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதை விட அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 கப்பு பால் எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நெய் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒருத்தர் வந்து அதிகமாக போட்டுப்பீங்க, ஒருத்தர் கம்மியாக சேர்த்துப்பீங்க. அதனால் நெய்யை வந்து நான் மெஷர் பண்ணி எல்லாம் எடுக்கல. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/4 கப்பு தேவைப்படும் நெய். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சுருந்த முந்திரியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தூளாக அரைக்கலைனா கூட ஓரளவுக்கு கோர்ஸாக வந்து நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மெஷர்மெண்ட்டு தேவை கிடையாது. 3/4 டம்ளர் இருந்துச்சுன்னா கூட தப்பு கிடையாது. அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. முருகருக்கு நாம் ரெகுலராக வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வரோம். இதை நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க. சஷ்டி விரதம், மகா சஷ்டி விரதத்தின் போது இந்த ரெசிபி நான் செய்யணும், கடைசி நாள் சூரசம்ஹாரத்தன்னைக்கு செய்யணும்னு நான் டிசைட் பண்ணேன். பட் அன்றைக்கி என்னால் செய்ய முடியலை. அதனால் அதை தொடர்ந்து வந்த தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு தான் இந்த ரெசிபியை நான் செய்திருந்தேன். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எப்போவுமே நெய்வேத்தியமாக செய்கிற பொருட்களை வந்து நம்ம செய்யும் பொழுது அடுப்பெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கோலம் போட்டுட்டு குங்கும மஞ்சள் வச்சுட்டு செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டம்ளர் கடலை மாவை சேர்த்துருக்கோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடலை மாவை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப வறுக்க வேண்டாம், லேசாக வறுத்தாலே போதும். நான்ஸ்டிக் கடாய் இருந்துச்சுன்னா அதில் வச்சு வறுத்துக்கோங்க. எனக்கு இது அலுமினியம் கடாய் அப்படின்றதுனால கொஞ்சம் கலர் மாறிட்டே இருந்தது. அப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் நான் சீக்கிரமே லேசாக வறுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க இந்த கடலை மாவு நல்லா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு வரணுங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் அந்த கேப்பில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதம் அப்படின்றதுனால பூஜை ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முருகர் ஃபோட்டோ எல்லாருக்கும் குங்குமஞ்சலாம் வச்சு முடிச்சுட்டு ஷட்கோண கோலம் போட்டு முடிச்சுட்டு நான் வந்து ஃபேன் காற்றுல அந்த மாவு ஆறட்டும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். இப்போ நல்லாவே க்ளீனாக ஆறிடுச்சு. இப்போ அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்துடலாம். மாவு நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜராக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2 டம்ளர் பால் சொல்லியிருக்கோம். இதில் 1 டம்ளர் பாலை மட்டும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கலந்து விடுங்க. அது வந்து கெட்டி தட்டாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் கெட்டி தட்டுற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒன்றும் பயப்படாதீங்க. அப்படியே நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பால் ஊற்றி கலக்கும் பொழுது நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணியெல்லாம் வைக்க வேண்டாம். ஸ்டவ் ஆஃப்லேயே இருக்கட்டும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கலந்து மட்டும் விடுங்க. அதுக்கப்புறமா அது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம ஏற்றி செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி தட்டாமல் க்ரீமியாக நல்லா அந்த பதம் நம்மளுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டி தட்டிடும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு பால் சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாயை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ தான் நம்ம திருப்பாகம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறோம். நான் வந்து 1 டம்ளர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி திக்னஸ் ஆச்சு. திரும்ப கொஞ்சம் பால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. எடுத்த உடனே நிறைய சேர்க்க வேண்டாம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 டம்ளர் பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா உபரியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்கிறது தாங்க பெட்டர். இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துருந்தோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் அப்படியே ட்ரையாக ஆகிட்டு அது இல்லாத போகிற மாதிரி தெரியும். அந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது இந்த திருப்பாகத்துக்கு எதற்கு இந்த பெயர் வந்தது அப்படின்றத பார்க்கலாமா. கடலை மாவு, பால், அதுக்கப்புறம் சர்க்கரை, இது 3 பொருள் வச்சு இந்த திருப்பாகத்தை செஞ்சிடலாம் அப்படின்றதுனாலையும் திருப்பாகம்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கேசரி, ஹல்வா, அதுக்கப்புறம் மைசூர் பாக், இந்த 3 கலந்த ஒரு ஃப்ளேவராக இது வந்து இருக்கிறதுனாலையும் திருப்பாகம் அப்படின்னு சொல்கிறதா சொல்லப்படுதுங்க.
இப்போ நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதை நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா 1 கப்பு சர்க்கரையை சேர்த்துருக்கோம். இன்னும் நம்மக்கிட்ட 1/2 கப்பு சர்க்கரை மிச்சம் இருக்குது. இந்த சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மாவு வந்து இலகி வரும். நம்ம இப்போ கிண்டிகிட்டு இருக்கிறது வந்து இலகி வரும். எப்படி நம்ம கேசரிக்கு இலகி வருதோ அதே மாதிரி வரும். இப்போ இந்த சர்க்கரை போட்டதுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருங்கங்க. கிண்டிக்கிட்டே இருந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்சி கிளாஸியாக வரும் இந்த மாதிரி. இந்த ஸ்டேஜில் 1/2 கப்பு சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து இதிலேருந்து ஒரு 1/4 கப்பு கூட நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறது, கீ ஆட் பண்ணிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சும்மா ஒரு சிட்டிகை இல்லாட்டி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். எந்த ஒரு ஸ்வீட் செய்தாலும் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டோன்னா அந்த ஸ்வீட்னஸை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், கொஞ்சம் அந்த சுவையை கூட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். இந்த நெய் வந்து நல்லா அதில் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க. இதோட பக்குவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலந்து விடும்போது அந்த கரண்டியோடு சேர்த்து எப்படி ஹல்வா பதம் வருது அதே மாதிரி இது திரண்டு வருங்க. அதுதான் இதுக்கும் பதம். இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா திரண்டு வரும்பொழுது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பவுடரை சேர்த்துக்கலாம். முந்திரி பவுடர் சேர்த்து நல்லா நீங்கள் கலந்து விடணும். இதோட சேர்த்து அதுவும் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ முந்திரி நல்லா இந்த மாவோட சேர்த்து பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் நெய் நிறைய யூஸ் பண்ணுவோன்றதுனால நான் நிறையவே சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோங்க. இப்போ நம்ம அந்த கரண்டியை வச்சு இந்த ஸ்வீட்டை சுற்றும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கரண்டியோடையே சேர்த்து ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். கொஞ்சம் கொஞ்சம் ஹல்வா மாதிரியும் தெரியும், மைசூர் பாக் மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி கேசரி மாதிரியும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய திருபாகம் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் இந்த ஸ்வீட் வந்து ஆறட்டும். அது ஆறுனதுக்கப்புறமா எதில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த பவுல் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அந்த பிளேட் எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி பவுலில் இந்த திருபாகம் ஸ்வீட்டை போட்டு அந்த அச்சு இறங்குற மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் கவுத்திங்கன்னா அழகாக வந்துடும். ஏன்னா நெய் நிறைய போட்டிருக்கிறதுனால. அதுக்கு மேலே வந்து நீங்கள் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக கேஷ்யூ போட்டுக்கலாம். அதாவது முந்திரி, பாதாம், திராட்சை எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் டெக்கரேஷனுக்கு போட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. முந்திரியும் பாதாமும் நான் வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். பிஸ்தா இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சாரப்பருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பருப்பையும் நெய்யில் வறுத்து இது மேலே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்பொழுது அதுவும் கடிப்படும்போது நல்லா தான் இருக்கும். இப்போது அருமையாக முருகருக்கு ரொம்பவே உகந்த திருச்செந்தூர் சூரசம்ஹார நைவேத்தியம் திருபாகம் ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு நம்மளுடைய சஷ்டி விரதத்துக்கு ரொம்பவே சிறப்பு சேர்த்த இந்த ஒரு திருபாகம் ஸ்வீட்டை கண்டிப்பாக எல்லாரும் செய்து பாருங்கள். என்னதான் வருஷம் முழுசுமே வந்து பலவிதமான நைவேத்தியங்கள் முருகப்பெருமானுக்கு படைத்தாலும் திருச்செந்தூரில் வருடத்துக்கு ஒரு முறை ஐப்பசி மாத வளர்ப்பிறை சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் நடக்குது பார்த்திங்களா. அந்த அன்னைக்கு சூரசம்ஹாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருபாகம் செய்து அதை சுவாமிக்கும் நைவேத்தியம் செய்துட்டு பக்தர்களுக்கும் அதை கொடுப்பாங்க. இது வந்து நெய்வேத்தியமாக மட்டும் இல்லைங்க, குடும்பத்தோடு நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் அப்போது, ஒரு பர்த்டே பார்ட்டி, திருமண நிகழ்வு, நலங்கு இது போன்ற விசேஷங்களுக்கும் நீங்கள் செய்து எல்லாருக்குமே பரிமாறலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.